கைஸ் குட் மார்னிங். இன்றைக்கி வெளியில் நல்ல மழை பெஞ்சிருந்தது. ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் கோலம் போட்டுட்டு வாசல் தெளித்து சின்னதாக கோலம் போட்டேன். ஸோ டேரெக்டாக நான் வந்துட்டு பூஜை ரூம் வந்துட்டேன். பூஜை ரூம் வந்ததுக்கப்புறம் நான் எல்லா தெய்வத்துக்கும் நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, டெய்லி எந்திரிக்கிறோம். காலையில் எந்திரிச்சு நம்மளோட ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம அன்றாட வேலையை தான் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து பூஜை ரூம் சைடு வந்து சாயந்தரம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் நம்ம வந்து விளக்கேற்றுறோம். ஆனால் அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் அந்த காலையில் பூஜை பண்ணுறது. ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சதும் ஒரு 10 நிமிஷம் கடவுளுக்காக நம்ம போய் ஒரு பூஜை பண்ணுறது. பூஜைன்னா ஜஸ்ட்டு விளக்கேற்றிட்டு ஒரு சின்னதாக ஒரு பத்தியோ இல்லை ஏதாவது ஒரு சாம்பிராணியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு காலை டே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையும். நிறைய விஷயங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியாதவங்க சூரியன் வதறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு முருகர் ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு அங்கே பூஜை பண்ணதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாக கிச்சன் வந்துட்டு கிச்சனில் ஒரு குட்டியாக ஒரு முருகர் ஃபோட்டோ வச்சுருப்பேன். ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு விளக்கேற்றிட்டு அன்னபூர்ணி அம்மா வந்து கேலண்டரில் தான் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி சீக்கிரமாக நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் வாங்கணும். இல்லைன்னா குட்டியாக ஒரு சிலை வாங்கி அதை அரிசியில் போட்டு அந்த சிலையை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதை வந்துட்டு நான் சீக்கிரமாக பண்ணிவிடுவேன். ஸோ இப்போதைக்கு கேலண்டர் ஃபோட்டோஸ் இருக்குன்றதுனால அந்த கேலண்டர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி முருகருக்கும் அன்னலக்ஷ்மி அம்மாவுக்கும் ஒரு விளக்கேற்றுவேன். விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த டேயில் என்ன பார்த்திங்கன்னா காலைல மார்னிங் வந்து குழந்தைங்களை கிளப்பி விடுறது, சாப்பாடு செய்கிறது. ஸோ இந்த வேலை தான் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய விஷயங்களை சின்னதாக ஒரு ஆரம்பம் மாதிரி நான் அந்த மாதிரி காலையில் விளக்கேற்றி பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியான டேவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் பண்ணுங்கள். நிறைய வந்து உங்களுக்கு வீட்டில் பாசிட்டிவ் வைப் இருக்கணும்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே அது சீக்கிரமாக எல்லா விஷயமும் பாசிட்டிவாக அமைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கே உங்கள் மேலே நிறைய பிலீவ்னஸ் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.